அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்கிமாசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் கொண்டு ரஷ்யாவில் பார்த்துடலாமா? இந்த பக்கம் ஒரு 6 தாக்குதல், அந்த பக்கம் ஒரு 4 தாக்குதல். இதற்கு மத்தியில் சென்ட்ரலில் என்ன நியூஸ் சொல்கிறாங்க? இந்த மாதிரி ஒருங்கிணைந்த ஒரு தகவல் உங்களுக்கு இது கேட்டோடனே அப்படியே முறைச்சி பார்க்குற தெரியுது. அது என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் சென்ட்ரலில் இந்த விடைகளுக்கான புதிர், இந்த விடுகதைக்கான புதிர் வந்து எல்லாமே இந்த பதிவுக்குள்ளே இருக்குது. அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸாக வாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ரீயாக அப்படியே சர்ப்ரைஸாக வாங்க. நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். பார்ட் ஏ, பார்ட் பி, இந்த ஒட்டுமொத்த வீடியோ பதிவை பாதியாக பிரிச்சிடுறேன். முதல் பாதி உக்ரைன் ரஷ்யா மீது நடத்திய தாக்குதல், இரண்டாம் பாதி ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய தாக்குதல், அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட சில சம்பவமும் மற்ற தகவலும் முடிச்சிடலாம். நம்ம மாஸ்கோ மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல். மாஸ்கோவில் இருக்கக்கூடிய வைல்டு பெரிஸ் நிலைகள் இருக்கிறது. அந்த வைல்டு பெரிஸ் நிலைகள் மீதும் சுற்றி இருக்கக்கூடிய 2 நிலைகள் மீதும் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இந்த தாக்குதலில் ரஷ்யா சார்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5 பேர் இறந்து போனதாகவும் 6 பேர் இன்ஜூர்ட் ஆனதாகவும் வந்து சொல்கிறாங்க. இது சம்பவம் நம்பர் 1. அதாவது வைல்டு பெரிஸ் மீது தாக்கல் நடத்தினது. அது இல்லாமல் முக்கிய நிலைகள் மீது ஒரு 2 தாக்குதல். அது இல்லாமல் லுஹான்ஸ் ரீஜியன் சொல்லுவாங்க, ரஷ்யா கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே ரஷ்யாவோட மிலிட்ரி பேஸ் இருந்ததாகவும் அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாகவும் உக்ரைன் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. உக்ரைனை நோக்கி தாக்கல் நடத்த வரும்போது ஜீரன் 2, அதாவது F-16 போர் விமானத்தின் மூலமாக அந்த ஜீரன் ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம். F-16 வந்து மிக சிறப்பாக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெலன்ஸ்கிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, இதற்கு அவர் பதில் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, நான் எதிர்க்கட்சியை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன், ஆளுங்கட்சியை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன், இதற்கு பதில் சொல்லி ஆகணுன்றாங்கல்ல, அந்த மாதிரி. ஏற்கனவே அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒடிசா அப்படின்ற துறைமுகத்தில் தானியங்களும் சம்வாட் ஏதோ ஏற்றும் போது துருக்கியனுடைய கப்பல் தாக்குதல் நடத்தும் போது உக்ரைன் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, ஓ துருக்கி தேசமே, உங்கள் கப்பல் மீது ஈவு இறக்கல்லாமல் ஒரு தாக்குதலை நடத்தி அப்பாவி மக்களை கொன்று குவித்திருக்கிற அந்த தீவிரவாத தாக்குதலை நீங்கள் கண்டிக்க மாட்டீர்களா? அவர்களிடம் என்ன உறவு வைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் இனியும் நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும்? போடுங்கள் பொருளாதார தடையை, விதியுங்கள் ரஷ்யாவுக்கு தடையை, கேள்வியை கேளுங்கள் அப்படின்லாம் பயங்கரமாக சொன்னீங்க. அன்றைக்கி காரணம் என்னென்னா, அது ரஷ்யா இல்லை, துருக்கியனுடைய கப்பல். ஆனால் அதில் இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னா, நம்ம இந்திய மாலுமி இறந்து போயிட்டார் அதில். அந்த கப்பலும் பயங்கரமாக சொன்னீங்க. சரி ரைட்டு. அதே உக்ரைனுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கருங்கடலில் ஒரு துருக்கி ஃப்ளாக்டு கார்கோ ஷிப் ஒன்று பெரிய அளவுக்கு சம்திங் ஏதோ வந்திருக்கு. அதை என்ன பண்ணிட்டீங்க, ட்ரோன் தாக்குதல் மூலிமா அடிச்சிட்டிங்க. துருக்கியினுடைய சிட்டிசன் வந்து இன்ஜூர்டாக இருப்பதா சொல்கிறாங்க. இன்னும் 4 பேர் பக்கம் கொஞ்சம் படுகாயமாக சொல்கிறாங்க. வீடியோ பதிவுகள் பார்த்தா தெரியுது. அன்னைக்கு நீங்கள் சொன்ன அதே துருக்கி தேசத்தினுடைய கப்பல் மீது தான் நீங்கள் இன்றைக்கி தாக்கல் நடத்திருக்கீங்க. ஓ துருக்கி தேசமே, எங்கள் நாடு மீதே பொருளாதார தடை விதின்னு சொல்லுவீங்களா? இல்லை, நான் கேட்குறேன். நான் அன்றைக்கி அவங்களுக்கு கொண்டு போன அந்த கப்பல் அது தீவிரவாத கப்பலா? உங்களுக்கு கொண்டு வந்தால் மட்டும் அது நல்ல கப்பலா அப்படின்றதா சொல்லணும். அதுவும் இன்றைக்கி நடத்திய தாக்குதல் வந்து நேரடியாகவே துருக்கியினுடைய கப்பல் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 2-3 நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதலில் உக்ரைனில் இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளை மீது நடத்தப்படுகிறது தாக்குதல். அதனால் எங்களுக்கு அரபு நாடுகளில் நட்பு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இன்னும் ஐரோப்பா நாடுகள் உடனடியாக தடைகளை தீவிரப்படுத்தி வான்தடுப்பு சாதனங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். உடனே இந்த வின்டர் சீசன் வருது இல்லையா, அதுக்குள்ளே நாங்கள் சரி செய்யணும். போர்க்கால அடிப்படையில் SBU யூனிட் 1, ஸ்பெஷல் ஆப்ரேஷன் யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா, வருகின்ற சீசனில் அங்கே ரஷ்யாவுக்குள்ளார ஒவ்வொரு நபராக எலிமினேட் பண்ணுறது. அதாவது இப்போ பொருளாதார தடைகள் விதிக்கப்படுகிற நபர்களையும் சரி, மற்ற நபர்களையும் மாஸ்கோவுக்குள்ளார உள்ளே புகுந்து வெடிகுண்டு தாக்குதல், மனித வெடிகுண்டு தாக்குதல் மாதிரி நடத்துறதுக்கான திட்டத்துக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் டீமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் உள்ளே போய்ட்டு இன்றைக்கி வேறு லெவலில் பண்ண போகிறாங்கன்றாங்க. அதாவது இந்த மாதிரி தீவிரவாத தாக்கல் நடத்துறதுக்குன்னு ஒரு குரூப்பே அரேஞ்ச் பண்ணிட்டார். ரைட்டு. இது ஜெலன்ஸ்கி இருக்கிற வரைக்கும். ஜெலன்ஸ்கி முடிஞ்சிட்டார்னா இந்த மாதிரி குழுக்கள்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்டாகவே ஒரு காலத்துக்கு மாறிடும்.
அதுதான் இன்றைக்கி அரபு நாடுகளில் பெரிய அளவுக்கு எகெயின்ஸ்டாக மாறினதுக்கான காரணமே. இந்த மாதிரி அமெரிக்கா உருவாக்கிட்டு போயிட்டாங்க, ஆளாளு குண்டு போகிறதும் குண்டு வைக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை. பட் அதுதான் இன்றைக்கி அரபு நாடுகளில் நிறைய, அது ஈராக் போன்ற நாடுகள்லாம் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து இன்றைக்கி அரசாங்கத்துக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த நபர்கள்லாம் உக்ரைனுக்கு சாதகமாக இருக்கலாம், நீங்கள் உருவாக்குறீங்க, ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஐடியா கொடுக்குறீங்க, குண்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. நாளைக்கு இதே நபர் வந்து உங்களுக்கு பிடிக்காத நபரோ வேறு யாரோ ஜெலன்ஸ்கியை தோத்துட்டாருன்னா இந்த நபர்லாம் யூஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அது அந்த நாட்டோட பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கி கூட பாருங்கள், மாஸ்கோ பக்கத்தில் ஒரு டீம் ஒருத்தரை ஃபஸ்ட்டு தூக்குனாங்க. அவன் என்ன பண்ணுறான், உக்ரைன்லேருந்து மாஸ்கோவுக்குள்ளார ட்ரோனை இம்போர்ட் பண்ணி அந்த ட்ரோனில் ஆயுதங்களை பொருத்தி உள்ளே இருந்து தாக்கல் நடத்துறதுக்கு திட்டமிட்டுருக்கான். இப்போ கழுத்தை பிடிக்கிற மாதிரி தூக்கிட்டாங்க. டேய் என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தூக்கி இருக்கிறாங்க. இதுவும் தொடர்ந்து நாங்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுருக்கிறோன்றாங்க. இது சம்பவம் நம்பர் 1. இன்னொன்று என்னென்னா, ஒடிசா ஒப்லாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒடிசா ஒப்லாஸ்ட்டுக்கு நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இன்றைக்கி ரஷ்யானுடைய மிலிட்டரியினுடைய முக்கிய நபர்கள், அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள், அது இல்லாமல் இன்றைக்கி ஈராக்குக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடி விமான சேவை. அதனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மீதும் அடிஷ்னலாக சிரியாவும் அப்புறம் நார்த் கொரியா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ரஷ்யாவோட டைரெக்டாக லிங்க் இருக்கிறனால அவர்கள் மீது பொருளாதார விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, அப்படி பார்ட் 2 நம்பர். இன்றைக்கி ஒடிசாவில் கரெக்டாக கப்பல்கள் மூலயமாக துறைமுகத்துக்கு ஆயுதங்கள் வந்திருந்ததாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த ஆயுத குடோன்களை அடித்ததாக இறக்கி இங்கேருந்து ஆயுதங்களை கொண்டு போகிறாங்களே, 2 வழி தான் அவங்களுக்கு ஆயுதங்கள் இப்போதைக்கு உள்ளே வர்றதுக்கு. யாரும் உக்ரைனுக்கு ஒன்று ஒடிசா துறைமுகம் மூலிமா வரணும், இல்லையா போலந்து வழியாக தரைப்படையாக, அதாவது ரோடு வழியாக தான் கொண்டு வரணும். பட் இன்று நடத்திய தாக்குதல் மிக முக்கிய தாக்குதலாக சொல்கிறாங்க. அவங்க ஊடகமே என்ன சொல்கிறாங்கன்னா, மிலிட்ரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உக்ரைனுடைய ஃபோர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அடித்துட்டாங்கன்றாங்க. அது இல்லாமல் மொத்தம் 4 கப்பல்கள் அடிச்சிருக்காங்க. யாருது? உக்ரைனுது. Zircon 4 ட்ரோன் மூலியமாக இந்த கருங்கடல் பகுதியில் மைக்கோல்வியா போர்ட் அப்படின்ற ஒரு பகுதியிலும் பெரிய ஒரு தாக்குதல், அப்புறம் சமி ரீஜியனில் ஒரு தாக்குதல், மொத்தம் 2 மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. இதில் யூசி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் ஒரு 3 துறைமுகம் மாதிரி இருக்குது தனித்தனி இடத்துல. இந்த 3 துறைமுகமே இன்றைக்கி வந்து ரஷ்யா குறிவைத்து பெரிய பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இது பதிலுக்கு பதில், ஏட்டிக்கு போட்டி, ஏகாம்பர தாக்குதல். இது எல்லாமே ரஷ்யா என்ன சொல்லாங்கன்னா, முதல் முறையாக MS-21 ப்ரொடக்ஷன் வேரியண்ட், அதாவது சிவில் ஏவியேஷன் ஏற்கனவே விமானத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு ப்ராப்பராக பயணிகளை ஏற்றி சென்று ஒரு பக்கத்து இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை நாள் இந்த சிவில் ஏவியேஷன் ஃப்ளைட் வந்து இவங்க ஐரோப்பாவோட உதவியோடு இல்லை கனடாவோட உதவியோடு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓன் மேக்கிங்கில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஐரோப்பா சவால் விட்டாங்க, நாங்கள் இல்லாமல் உங்களால் நட்டு போல்ட்டு கூட உங்களால் வாங்க முடியாது, உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுன்னாங்க. 2022 தடை விதித்தாங்க. 4 வருஷத்தில் சொந்த விமானங்களை உருவாக்கிட்டாங்க. இது அது செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. இன்னும் 2030க்குள்ளே எங்கள் தேவை போக மற்ற நாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்ய தயாராக இருக்கிறோம். இதற்காக நாங்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி தடைகளை எங்களுக்கு விதித்து எங்களுக்கான உத்வேகத்தை அறியுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. 2 வரைபடங்கள். ஒரு வரைபடம் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அடுத்த பகுதியை முன்னேறுவதற்காக மிக முக்கிய பாலங்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க, அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் தெரிகிறது. மற்றொரு வரைபடத்தில் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. இது எல்லாமே வந்து ஸ்லோவியான்ஸ்க் அப்படின்ற ஒரு டெரிட்டரிக்குள்ளே நடந்த ஒரு விஷயம். மாற்றி மாற்றி முன்னேறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கு போயிடலாம். பாகிஸ்தானில் லக்ஸரி தொய்பானுடைய கமாண்டர் ரிஸ்வான் என்ன பேசுகிறான் மக்கள் மத்தியில் அப்படின்னா, இங்கே பாகிஸ்தானுக்குள்ளே முன்ன இருந்த நிலைமை மாதிரி இல்லை. முன்னெல்லாம் நம்ம தீவிரவாதிகள் நம்ம ஜாலியாக நாட்டை சுற்றி சுற்றி வந்தோம், நம்ம கட்டுப்பாட்டில் இராணுவம் இருந்தது. பட் நம்ம இன்றைக்கெல்லாம் ஓடி ஒளிய வேண்டிய நேரம் இருக்குது. கடந்த 3 வருடங்களில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நம்ம அன்பர்களை தொலைத்து விட்டோம், சுட்டு தள்ளுறாங்க. அந்த மர்ம மனிதர்களை நம்ம தொடர்ந்து கண்டுபிடிக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீராக இருக்குமா அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்குறாங்க. அதனால தான் இந்த லக்ஸரி தொய்பானுடைய முக்கிய நபர், அவன் பேர் வந்து அமான் ஜிர்கா, இங்கே காஷ்மீர்லேருந்து போனவன் தான்.
அங்கே போய்ட்டு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆழ்ந்துட்டு ஒரு பெரிய ஒரு தீவிரவாத குழுக்கு தலைவராக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், நேராக JAAC பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரினுடைய போராட்ட குழுவினுடைய தலைவரை போய் சந்திக்கிறான். திடீர்னு அதாவது ஒரு லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாத குழுக்களில் முக்கிய நபராக இருந்து இந்தியாவில் தேடப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றவாளி அவன். இவன் போயிட்டு அங்கே போராட்ட குழுக்கள்கிட்ட என்ன பேசுகிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இவரை நம்பி தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே இராணுவம் ட்ரை பண்ணிட்டாங்க, பேச்சுவார்த்தை முடியலை. அரசாங்கம் பேச்சுவார்த்தை பண்ணாங்க, முடியல. இப்போ நேராக லக்ஸரி தொய்பாவை களத்தில் இறக்கியிருக்காங்க. இது மிரட்டலா, அன்பான வேண்டுகோளா, இல்லை முடிச்சுடுவோன்னு எச்சரிக்கிறாங்களா, இல்லை முழுக்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை லக்ஸரி தொய்பா கையில் கொடுத்துட்டாங்களா, உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பான்ட்டு. அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டம் நிறுத்துவதற்கான உரிமைகள் என்ன? அப்போ அரசாங்கத்தோட வேலைகள் என்ன? அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக யார் குழுமி இருக்கிறார்கள் என்று தெரிகிறதா? நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இந்தியாவோட இணைந்துடும், அது தலைவிதின்றாங்கல்ல. இந்தியாவோட இணைந்தால் நம்மளுக்கு தலைவிதி மாறிடும். இந்த மாதிரி லக்ஸரி தொய்பாவுடைய குழுக்கள்லாம் இனி எங்கே தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ண முடியும்? அது இருக்கிறது பெரிய டேஞ்சர் ஆகிடும். ஒரு தீர்வு கிடைக்கும், அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு தீர்வு கிடைக்காது. பட் இப்போதைக்கு என்ன டேஞ்சராக தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பகுதி. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் சியூட்டாவில் தொடர்ந்து அகதிகளோட வருகை கொஞ்சம் கூட குறையில. நிறைய இப்போ ரெட் கிராஸ் டீம்லாம் உள்ளே போய் காலத்தில் இறங்கிட்டாங்க, உதவிகள் செய்கிறாங்க. நிறைய பேர் வரவங்களாம் சாப்பாடெலாம் செஞ்சு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தான் கொஞ்சம் ஆக்ரோஷமாகறாங்க. இருந்தாலும் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் அங்கே தாங்கிறாரு, பார்க்கலாம். பட் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு குழு கிட்டத்தட்ட ஒரு 160 பேர் கொண்ட ஒரு சிறிய போட்டு அந்த இங்கிலீஷ் சேனல் வழியாக வந்து யூகேக்குள்ளே கரெக்டாக இறங்கும்போது படகு கவர்ந்துருச்சு. கரெக்டாக அவங்க 160 பேர்த்தையும் வந்து யூகே சேஃபாக மீட்டிருக்காங்க. மீட்ரு கொண்டு போயிட்டு அகதிகள் முகாமில் நாங்கள் சேர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரி அகதிகளோட வருகை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது ஐரோப்பா நாடுகளுக்குள்ள ஒரு கவலையும் யூகேக்குள்ள ஒரு கவலையும் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.